இந்த உலகத்திலே கவனியுங்கள், கடந்த காலங்களை சொல்வது சரித்திரம், நிகழ்காலத்தை சொல்வது செய்தித்தாள், வருங்காலங்களை தெரிவிப்பது சத்திய வேதாகமம். வருங்காலம் அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் தான் வருங்காலம். நிரந்தரமாய் நம்ம வாழப்போகிற இடமும் பரலோக ராஜ்யம்தான். ஆகவே அந்த ராஜ்யத்திற்கு பங்குடையவர்களாய் மாறும்படிக்கு ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை வாரம் வாரம் தம்முடைய ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களை தம்முடைய பிரசன்னத்தால் நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உணர வச்சு, மாத்திரமல்ல அவர்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் அவர்களை விட்டு விலக்கி, மாத்திரமல்ல தம்முடைய வார்த்தையை அவர்களுக்குள் அனுப்பி அவர்களை பலப்படுத்தி, இன்னும் ஓடு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், ஆகவே நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி வாரம் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை அவர் பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். அதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சத்தம் அவருடைய ராஜ்யத்துக்கு நேராய் நம்மை நடத்தும். ஆமாம், பைபிளில் கூட படிக்கிறோம், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே வசனத்துக்கு நாம் நடுங்கி, வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து, அந்த வசனத்தின்படி நடப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து, அந்த தீர்மானம் உடைந்து விடாதபடிக்கு தொடர்ச்சியாய் அதில் நம்ம நிலச்சிருக்கும்போது, நடக்கும்போது நிச்சயமாக எங்கேயும் பிளஸ்ஸிங்காக இருப்போம், மறுமையிலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஓகே, சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, கவனிங்கள். இந்த மாதத்தில் நம்ம தொடர்ச்சியாய் ஒரு வசனத்தை மையமாய் வைத்து நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அது என்ன வார்த்தை என்றால், மாற்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம், 24வது வசனம், இந்த 2 வசனங்களையும் வாசிக்க நாம் கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். போதுமா? கவனிங்க, இந்த வசனத்தை மையமாய் வைத்து கடந்த நாட்களில் நாம தியானம் பண்ணோம். கவனிங்க, நம்முடைய தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் விசுவாசத்தினாலே உலகங்களை உண்டாக்கின தேவன். நம்முடைய தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன். நம்முடைய பட்சத்தில் விசுவாசம் இருந்தால் அவருடைய பட்சத்திலிருந்து நமக்கு அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நிச்சயமாக இறங்கி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதற்கு ஏராளமான சாட்சிகள், ஏராளமான நபர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் அவர்கள் கவனிங்க அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டதற்கு விசுவாசமே ஒரு வாய்க்காலாய் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை உடைய பரிசுத்தவான்களாய் இருக்கிற அந்த வேதத்தின் சாட்சிகள் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி, அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, ராஜாவே நீ நிறுத்தின சிலைக்கு ஒரு நாளும் நாங்கள் வணக்கத்தை கொடுக்க மாட்டோம், எங்கள் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி விசுவாசத்தில் வைராக்கியமாய் அந்த 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று சொல்லப்படுகிற வாலிபர்கள் அப்படி வைராக்கியமாய் நின்றார்கள். மாத்திரமல்ல, பல விதமான அந்த பாடுகள் வந்தும், அந்த சோதனைகள் வந்தும் விசுவாசம் இருந்தபடினால தான் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை அவர் மேல் இருக்கும். முடிவிலே வசனம் சொல்லுகிறது, யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கவனிங்கள் அன்பானவர்களே, இங்கே ஆண்டவர் ஒரு பிசாசு பிடித்த வாலிபனை துரத்துவதற்கு முன்பாக நடக்கிற ஒரு சம்பாஷணைகள் தான் இது. பிள்ளையின் தகப்பனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். ஏன்னா கவனிங்க, அந்த வாலிபன் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு வெகு காலமாக அவன் கவனிங்க அந்த அசுத்த ஆவி வரும்பொழுதெல்லாம் பயங்கரமான போராட்டம், நெருப்பில் தள்ளுகிறது, தண்ணியில் தள்ளி விடுகிறது, இப்படி மரணத்துக்கு நேராக அவனை அந்த அசுத்த ஆவி நடத்தி கொண்டிருக்கிறது.
ஒரு நாள் கவனிங்க, பிள்ளையின் தகப்பன் சீசர்களிடத்தில் அந்த வாலிபனை கொண்டு வந்து ஜெபிக்க வைக்கிறாங்க. அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆனால் வேலை செய்யலை, ஒன்றும் நடக்கலை. அப்போது கவனிங்க, ஆண்டவர்கிட்ட வந்து சீசர்கள்கிட்ட நான் இப்படி என் பிள்ளைய விடுதலையாக்குங்கன்னு சொன்னேன், ஆனால் அது அவர்களால் முடியாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் பொறுமையாக உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனுக்குள் இருக்கிற அந்த அசுத்த ஆவியை அதட்டுகிறார். ஆமென். அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பாஷணை தான் இந்த காரியம். அப்போ அவன் கலக்கத்தோடு கூட அவன் அப்படியே ஒரு பயத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தான் கவனிங்க, பிள்ளையின் தகப்பனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன் சொல்லுகிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டான், ஆனாலும் ஒரு ஜெபத்தை வேண்டுகிறான். என்னன்னா, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இப்போ அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி அந்த பிள்ளையின் தகப்பன் கண்ணீரோடு கூட ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிறகு ஆண்டவர் அந்த பிசாசு பிடித்த வாலிபனை சுஸ்தமாக்கி அவனை மக்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகவே கவனிங்க, இன்றைக்கு எதை குறித்து நான் பேசட்டும் என்று சொல்லி நேற்றைக்கெல்லாம் நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொன்னான் இல்லையா, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஆமென். அதே போல தான் இந்த காலை வேளையில் நமக்குள்ளே கூட அவிசுவாசம் இருக்குது. எனக்குள்ள அவிசுவாசமே இல்லைன்னு யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் அந்த அவிசுவாசம் வந்து வந்து தலை காட்டிட்டு போகும். ஆனானப்பட்ட பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்குள்ளேயே அந்த அவிசுவாசம் வருது. ஒரு முறை கவனிங்க, பாலிங்கச்சோடைய புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அவருக்கு வந்த அவிசுவாசத்தினால உங்களுக்கு தெரியுமா, தற்கொலை செய்யும் முடிவுக்கு போயிட்டார். அவர் ஊழியத்தின் பாடுகள் தாங்க முடியாமல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுல பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அவங்க பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, போகுது ஆண்டவரே, என்னால் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாதுன்னு சொல்லி பல மாடி அடுக்கு நிறைந்த அந்த கட்டிடத்தின் உயரத்திலே நின்று கவனிக்க தற்கொலை செய்து கொள்ள முடிவை எடுத்து அவர் ஆயத்தப்படும் பொழுது தான் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து என்னுடைய சமூகத்துக்கு வா அப்படின்னு ஆண்டவரே அவருடைய கரத்தை பிடிச்சு இழுத்தாராம். அப்புறம் தேவ சமூகத்தில் உட்காந்து யோசித்த பொழுது கவனிங்க, அப்புறம் தான் அவரிடத்தில் இருந்த அத்தனை குறைகளையும் ஆண்டவர் உணர்த்தினாராம். தப்பு உன் மேலே தான் இருக்குது, ஆகவே நீ தான் சரியாகணும்னு சொல்லி அவரை உணர்த்தின பொழுது தன்னை சரிப்படுத்தி கொண்டு ஓடும் பொழுது அவருடைய குடும்ப லைஃப்பும் ஆசீர்வாதமாய் மாறினது, அவருடைய ஊழியங்களும் ஆசீர்வாதமாய் மாறினது. கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆத்துமாக்கள் அவருடைய திருச்சபையில் அங்கத்தினர்களாய் மாறினார்களாம். ஆகவே கவனிங்க, இந்த கால வேளையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அவிசுவாசம் கவனிங்க நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அது தடை செய்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகவே அவிசுவாசமும் கவனிங்க பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆயுதம் தான். சரிங்களா? ஆகவே உங்கள் வாழ்க்கை மாறன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா நிச்சயம் அப்படியே கண்ணை மூடிக்கன்னு நம்பணும். ஒரு சின்ன ஒரு 2 வயசு குழந்தையோ அல்லது 2.5 வயசு குழந்தையோ தாய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டும் பொழுது அது சாப்பிடாம அடம் பிடிச்சா அது பல காரியங்களை சொல்லுவாங்க. இதை செய்கிற அம்மா, இதை செய்கிற சாப்பிட்ற சொல்லணும் போது மாட்டேன்னு சொல்லும். வெளியே கூட்டிகிட்டு வந்து அந்த இரவு நேரத்தில் அந்த நிலா காயும் பொழுது அந்த நிலாவை பார்த்து சொல்லுவாங்க, பா நிலா நிலா அழகாக இருக்குது மம்மின்னு சொல்லும். அப்போது அம்மா சொல்லுவாங்க, நீ இந்த வாய் சாப்பாடு சாப்பிட்டினா அம்மா நிலாவை என்ன பண்ணுவேன், பிடிச்சி உனக்கு கொடுப்பேன். அப்படியே நம்பி சாப்பிடுதா இல்லையா? விசுவாசம் என்பது கவனிங்க கேள்விலாம் கேட்காது, மூளை அறிவை குறித்து போட்டு யோசிக்காது. சரிங்களா? ஆமென். விசுவாசம் என்பது கவனிங்க கண்ணை மூடிக்கணும், அப்படியே நம்பும். ஆபிரகாமை குறித்து பைபிளில் படிக்கிறோம், அவன் தன் சரீரம் செத்து போனதையும் மாத்திரமல்ல சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் உணராதிருந்தான். அந்த ஆபிரகாமுக்காக கரங்களை தட்டி நாம தேவனை மகிமைப்படுத்துவோமா?
சரீரமே செத்து போச்சு, அவருக்கு பிள்ளை பெறக்கூடிய பாக்கியமே இல்லை, தகுதியே இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் வாக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று விசுவாசித்து அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே ஆண்டவர் கூட மேன்மேலும் பலப்படுவாய் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தா கூட பரவாயில்லை. ஆமென். அதுக்கு ஆப்போசிட்டா எதிர்மறையா நடந்தா கூட பரவாயில்லை. நிச்சயமாய் கர்த்தருடைய வாக்கு ஜீவன் உள்ளது, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கிற அந்த உறுதியான விசுவாசத்தோடு கூட நாம் செயல்படும் பொழுது, நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் ஏற்ற வேளையில் அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிக்கும். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேற ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தாராம். ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கைக்குள் அவிசுவாசத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாது, விசுவாசத்தோடு கூட அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் ரசிக்கிறார், நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ஆகவே தான் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வளரக்கூடாதபடிக்கு பிசாசன் என்ன பண்ணனா திருட வருகிறான், நம்முடைய விசுவாசத்தை திருட வருகிறான், பறிக்க வருகிறான். எதிர்மறையான சூழ்நிலைகளை உண்டாக்கி அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளவுதான் என் தொழில் முடிஞ்சது, அவ்வளவுதான் என் எதிர்காலம் முடிஞ்சது அப்படின்னு உங்களை நினைக்க வைக்கிறான். இல்லை அன்பளவில் நீங்க முடிஞ்சதுன்னு நினைக்கலாம், ஆண்டவர் தொடர வைக்கிறவராய் இருக்கிறார், ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்காக உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் வெண்கல கதவை உடைக்கிறவராச்சே, இருப்பு தாழ்பாட்களை முறியடிக்கிறவராச்சே, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உனக்காக எனக்காக கொடுக்க. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்காலை வெட்டுங்கள், உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஒரு அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தை விட்டுடாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் ரசிக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பிசாசு வெறுக்கிறான். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை பிசாசு வெறுக்கிறான், உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் ரசிக்கிறார். ஆமென். ஆகவே நீங்கள் விசுவாசமுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நிச்சயமாய் அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்த உங்களை அப்படியே நடத்தி செல்வார். இங்கே இன்றைக்கு நான் விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வரவில்லை. அங்கே அவன் சொன்னான் பார்த்தீங்களா, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஜெபம் உகந்த ஜெபமாய் மாறியது. அந்த மனுஷனுக்காக ஒரு கைத்தட்டலை கடவுளுக்கு கொடுப்போமா? தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். எப்பவுமே ஹெட்வைட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லிட்டா அது எப்படியே எனக்குள்ள விசுவாசம்லாம் இருக்குது அப்படின்னு ஆக்டிங்லாம் பண்ணலை, ஒத்துக்கொண்டான். எப்பவுமே பாவத்தை ஒத்துக்கொள்கிற ஒரு தைரியம் வேண்டும். எத்தனை பேர் ஆமாங்க ஆமாங்க? ஏன்னா அதை தான் ஆண்டவருக்கு பிடிச்சிது. கவனிங்க, ஒருத்தன் பெருமையாக பேசுகிறான், அது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆனால் இன்னொருத்தன், ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் ஒரு படுபாவி அப்படின்னு மாறில் அடித்து கொண்டு பாவியாகி என்மேல் கிருபை ஆயிரும், அவன் அல்ல இவனே நீதிமான். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் வந்தால் எப்பொழுதுமே நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஆமாம் ஆண்டவரே, என் குறை இதுதான்ப்பா, என் பலவீனம் இதுதான் ஆண்டவரே, அடிக்கடி நான் அதில் விழுந்து போகிறேன். ஆகவே இது நீங்கும்படி உதவி செய்யும் என்றால் முடிவு ஆசீர்வாதம். ஆமென். கவனிங்க, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் நீ யாருன்னு கேட்கிறாரு. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் தெரியாதா? அவன் ஒரு யாக்கோபுன்னா எத்தன், அவன் ஒரு எத்தன், ஏமாற்று பெறுவன்னு தெரியாதா? ஆனாலும் அவன் வாயால் ஒத்துக்கொள்ளுகிற வரைக்கும் உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறான், என் பேர் எத்தன் அப்படின்னா யாக்கோபுன்ற பெயருடைய அர்த்தம் என்னது? எத்தன், ஏமாற்றுபவன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உன் பேர் எத்தன் அல்ல, அதாவது யாக்கோபு இல்லை, உன்னுடைய பேர் இஸ்ரவேல், தேவனுடைய பிரபு எனப்படும். ஆகவே எப்பொழுதும் தேவ சமூகத்தில் வந்தால் நம்முடைய இருதயம் ஒரு காரியத்துக்காக கதறணும். எனக்குள் இருக்கிற வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் நீங்கும்படிக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இந்த 9 மாசங்களை கடந்து வந்த உங்கள் வாழ்க்கையை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் மனசாட்சியை உங்களை குறித்து
குற்றவாளியாய் சாட்சி கொடுக்கும். என் மனசாட்சியை என்னை குறித்து குற்றவாளியாய் சாட்சி கொடுக்கும். நீ அநேகருக்கு போதிக்கிறாய், ஆனாலும் உன் அந்தரங்கம் சரியில்லை என்று சொல்லி என்னுடைய சாட்சி, என்னுடைய மனசாட்சி என்னை குறித்து குற்றவாளியாய் தீர்க்கும். பைபிளில் படிக்கிறோம், உங்கள் மனசாட்சியே உங்களை குற்றவாளியாய் தீர்க்குமானால் உங்கள் மனசாட்சியை விட கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய கரத்திலே ஒரு தராசு இருக்கிறது. மெனே மெனே உப்பார்சின், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். இது அந்நிய பாஷை கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் இப்படி சபையில் போதிச்சாராம். பழைய ஏற்பாட்டிலேயே பரிசுத்தவான்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் பண்ணாரு, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படின்னு சொல்லி. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படின்னா கர்த்தருடைய தராசில நிறுக்கப்பட்டு உன் வாழ்க்கை குறைய காணப்பட்டது. ஆமென். சரிங்களா? அப்போ அன்பானவர்களே கவனிங்க, நம்முடைய ஏக்கம் கூட, நம்முடைய வேண்டுதல் கூட அவனை போலவே எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படிக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு வேண்டுகிற வேண்டுதலாக இருக்கணும். மாத்திரமல்ல, அவிசுவாசம் மாத்திரம் இல்லை, ஏகப்பட்டது ஒளிஞ்சிக்கின்னு இருக்குது. ஆமென். அது எல்லாம் நம்ம விட்டு நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 15:13, என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். அநேக நேரங்களிலே நான் ஜெப வேளையிலே என் தலையில கை வச்சு இப்படி ஜெபம் பண்ணுவேன். என் பரம பிதாவினால் நடாத, தேவனுக்கு பிரியமில்லாத நாற்றெல்லாம் என்னுடைய ஆழ் மனதில் இருந்து, என் சிந்தையில் இருந்து, என்னுடைய ஆத்மாவிலிருந்து வேரோடு கூட பிடுங்கி எறியப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமாம். சில நேரங்களில் ஜெபத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற இந்த காரியம் எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு பிடிக்கலனா உங்களுக்கு அருவருப்பு தானே. ஆகவே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குவதாக. ஆனானப்பட்ட பவுல தேவ சமூகத்தில் தேவன் நோக்கி ஜெபம் பண்றார். ஆண்டவரை, குறிப்பிட்ட ஒரு முள் என்னை வாட்டி வதைக்கிறது, இந்த முள் நீங்க வேண்டும் என்று கதறுகிறார். மாறாக கர்த்தருடைய வார்த்தை பதிலாய் வருகிறது. அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். தனக்கு இருக்கிற அந்த முள் நீங்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறார். பதில் உடனே வருகிறது. அந்த முள் இருக்கட்டும்டா, நல்லது. அந்த முள் இருந்தாலும் என் கிருபை உனக்குள் பெருக ஆரம்பிக்கும். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். ஆகவே இந்த கால வேளையில் கவனிங்கள், நாம் சிந்திக்க போகிற தேவ சிந்தனைக்கு, தேவனுடைய செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், நம்மை விட்டு நீங்க வேண்டியது என்னென்ன, நம்மை விட்டு நீக்க வேண்டிய காரியங்கள் என்ன, நம்மை விட்டு நீக்க வேண்டிய காரியங்கள் என்ன. கவனிங்க, முதலாவது ஒரு காரியம் கர்த்தர் வேதத்திலே எனக்கு உணர்த்தினார். அதை இப்பொழுது நாம் படிக்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம். வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது நல்ல உடைமை பிறக்கும். போதும். நம்பர் 1, வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு. இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை, வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, வெள்ளியை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது முட்டாள்தனமான கேள்வி. வெள்ளியை எல்லாரும் பார்த்துருக்குறோம். வெள்ளியை நாம் வாங்கியும் வச்சிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போது கவனிங்க, இந்த வெள்ளி, கவனிங்க, இந்த வெள்ளியை சுத்தமான வெள்ளியாய் மாற்ற வேண்டும் என்றால், அல்லது கவனிங்க, வெள்ளியை நாம் ஒரு பொருளை செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், உருவாக்குகிற தட்டான்கிட்ட கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும்? அதை ஒரு அலங்கார பொருளாக உருவாக்க முடியும். ஒரு அலங்கார பொருளாக. ஆமாம். கவனிங்க, உதாரணத்துக்கு வெள்ளியிலான ஒரு தட்டு, வெள்ளியிலான ஒரு டம்ளர், வெள்ளியிலான அழகான அலங்கார பொருட்கள். கவனிங்க, அப்போ உருவாக்குபவர் அதில் கவனிங்க தட்டான் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தரை நான் கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறேன்,
கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்தி பார்க்கிறேன். ஆமென். அப்போ அந்த வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு என்கிற இடத்துல நம்மை பொறித்து வைத்து பார்க்கிறேன். ஆமென். இங்கே சொல்றார், வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். இந்த பூமிக்கு நீங்கள நானும் வருவதற்கு காரணமே கர்த்தர் தான். அவர் உருவாக்குபவர், சிருஷ்டிகர்த்தர். தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாக்கி உருதந்து உயிர் தந்து உடல் தந்து பூமியில பிறக்க வச்சுட்டார். ஏற்ற வேலை வரும்பொழுது நமக்குள்ள விசுவாசத்தை கொடுத்து நான் தானே அவனை உருவாக்கினவன் சொல்லி ரட்சிப்பையும் கொடுத்து அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சுட்டார். ஆமாப்பா இல்லையா? ஆமென். அப்போ அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாம வார வாரம் வருகிறோம், 2 காதால அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். கேட்டுட்டு விட வேண்டியதை விடாமல் அப்படியே நம்ம வைத்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாய் கவனிங்க, நாம ஒரு கிறிஸ்துக்குள்ள ஒரு நல்ல ஜீவியம் செய்ய முடியாது. தப்பா நினைக்காதீங்க, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம நடத்த முடியும். உங்களுக்கு நான் மாய்மாலமா நான் வந்து வெள்ளையஞ்சொல்லியமாக வந்துட்டு ஒரு ஆக்ட் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு மெசேஜ் கொடுத்துட்டு போகலாம், ஆனால் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு கப்படிக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போ உங்க அந்தரங்கத்தை என் அந்தரங்கத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே அவர் இந்த கால வேளையில என்னை பார்த்து உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் மகனே உன் வாழ்க்கையில களிம்பு மாதிரி ஒட்டி இருக்கிற பாவ காரியத்தை விட்டு நீக்கிவிடு, நான் உன்னை உருவாக்க விரும்புகிறேன், நான் உன்னை உருவாக்க விரும்புகிறேன். அவர் ஒரு டிசைனர். ஆமென். அழகா அலங்காரமா வெள்ளி பொருட்கள், வெள்ளி அப்படியே கட்டி அந்த வேலைக்காகுமா? ஆனா அதுல விதவிதமான பொருட்களை செய்து கவனிங்க, அந்த கடையில் விற்கிறாங்க இல்லையா, அது அந்த என்எஸ்கேன்னு வச்சுக்குவோம், அல்லது அது என்ன கடைமா, கல்யாண் ஜுவல்லரி, இப்படி நிறைய ஜுவல் இருக்குது இல்லையா. அந்த ஷோகேஸில் பார்க்கும் பொழுது அழகழகாய் வச்சிருப்பாங்க இல்லையா, அப்போது வாங்கிறதுக்கு விரும்புகிறாங்க இல்லையா. ஆகவே இந்த கால வேளையில் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் கவனிங்க, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத களிம்புகள், அந்த களிம்பு அப்படின்றத நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பாவ காரியங்கள். ஆமாம். களிம்பு எதுக்கு அடையாளம்னா பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வெளியரங்கமாக சில நேரத்தில் நம்ம செய்ய மாட்டோம், ஆனால் அந்த ரங்கத்தில் பாவத்தை நம்ம செய்கிறவர்களாக இருப்போம். ஆகவே சொல்கிறாரு, உன்னுடைய பாவத்தை உன்னிடத்திலிருந்து நீக்கிவிடு, அப்பொழுது நான் உன்னை சிறந்த ஒரு பாத்திரமாய் உருவாக்குவேன். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகளாக, ஒரு சிறந்த குடும்ப தலைவனாக, ஒரு சிறந்த குடும்ப தலைவியாக, ஒரு நல்ல ஊழியக்காரனாய் உன்னை உருவாக்க போகிறேன். ஆகவே உன் அந்த ரங்கத்தில் இருக்கிற அழுக்கை நீக்கிவிடு. இப்போ களிம்புக்கு அடையாளமாய் இன்னொரு மொழிபெயர்ப்பு வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வேதாகம மொழிபெயர்ப்பில் கவனிங்க, மாசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு புஸ்தகத்தில் குப்பை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குப்பை மாதிரி என்ன அலங்கோலம் இருக்குதோ அதை உன்னை விட்டு நீக்கிவிடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமாம், புரியுதுங்களா? ஆகவே கவனிங்க, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் நம்மோடு கூட இடைப்படுகிறார். உன்னுடைய அந்தரங்கத்தில் வேண்டாத, எனக்கு பிரியமில்லாத களிம்பு போல காணப்படுகிற அழுக்குகள் காணப்படுகிறது. அந்த அழுக்கை, அந்த குப்பையை, அந்த மாசை உன்னை விட்டு அகற்று, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த களிம்பு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அந்த ரங்கத்தில் உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். 3 பேருக்கு தெரியும், 3 பேருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும். சொல்லும், வேணாம் இது விட்டுடு, வேண்டாம் விட்டுடு, மனசாட்சியே சொல்லுங்க, இதை செய்யாத, இதை பார்க்காத, இப்படி நடந்து கொள்ளாத, மனசாட்சியே சொல்லும். தெரியாமல் செஞ்சால் ஏதோ பாவம், தெரிந்தே அதை செய்வோமானால் அக்கிரமம் துணிகரம். ஆமாம். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை யாரும் பார்க்கலன்னு. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாரையும் பார்க்கும் கண்கள் 2 இருக்கிறது மேலே, அது கர்த்தருடைய கண்கள். எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது.
ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் அவருடைய நியாயாசன தண்டைக்கு முன்பாக நம்ம எல்லாரும் நிற்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடக்கூடாது அன்பானவர்களே. தேவ வசனம் வரும் பொழுது எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறான்னு சொல்லி யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சொல்லட்டுமா? இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத ஒரு தெய்வீக சமாதானத்தை அனுபவிக்க தேவன் உதவி செய்வார். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு மகா அபிஷேகத்தை உணரமடிக்க கர்த்தர் உதவி செய்வார். வெள்ளி நின்று களிம்பை நீக்கி விடு அப்படின்னா ஆண்டவர் உணர்த்துகிற அந்த குறிப்பிட்ட களிம்பு என்று சொல்லப்படுகிற பாவ காரியத்தை விட்டுவிடு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். இரண்டாவது காரியம், எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு போதும். அடுத்து நீக்க வேண்டியது இங்கே சொல்லுகிறார், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரோ அல்ல பக்கத்தில் இருக்கிற பிரதரையும் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் பிரதரை வந்து பிரதர்னுங்க, பிரதர் நீங்களும் நானும் பழைய மனுஷனை களைந்து போடுவோம். இங்கே பவுல் ஆலோசனை சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். கவனிங்க, இங்க 2 விதமாய் பிரிக்க முடியும். பழைய மனுஷன், புதிய மனுஷன். பழைய மனுஷன் யாருங்கன்னா, தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து ஆண்டவரை விசுவாசித்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற வாழ்க்கையிலிருந்து புதிய மனுஷன் வாழ்க்கை தொடங்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த மனுஷனுடைய வாழ்க்கை பழைய சுபாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். அந்த மனுஷன் அசிங்கமான காரியங்களாக செஞ்சிருப்பான். அவனுக்குள்ள ஏராளமான இச்சை. இப்போ உதாரணமாக கவனிங்க, என்னையே நான் நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன். 1995 வரைக்கும் நான் பழைய மனுஷன். 95 இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவ ஜீவியத்தில் அடி எடுத்து வைக்கிறேன் பார்த்தீங்களா, அது புது மனுஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் இப்போ பழைய சுபாவம். பழைய மனுஷன் கெட்ட வார்த்தை பேசுகிறவன், பழைய மனுஷன் தேட்டராக போய் சினிமா பார்க்குறவன், பழைய மனுஷன் நிறைய கதை புஸ்தகங்களை வாங்கி படிக்கிறவன், பழைய மனுஷன் எங்கன்னா சீட்டாண்டா போய் உட்காந்து சீட்டாடுறவன், பழைய மனுஷன் நண்பர்களோடு கூடி சுத்துறவன், பழைய மனுஷன் கேலி பண்ணுறவன், பழைய மனுஷன் கிண்டல் பண்ணுறவன், பழைய மனுஷன் பொண்ணுங்களை பார்த்தா கவனிங்க இச்சிக்கிறவன். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அந்த நாளில் ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது பழைய மனுஷனாகிய அந்த பாவ வாழ்க்கை நிறைந்த மனிதன் பாவத்துக்கு மரித்து புதிய மனுஷனாக நீதியானவருக்காக வாழும்படிக்கு வாழ்க்கையை தொடங்குகிறான். ஆகவே பவுல் சொல்லுகிறார், அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மேலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 17வது வசனம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையாலே நடக்கிறது போல நீங்கள் இனி புறஜாதி ஜனங்கள் தங்களுடைய வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடக்க கூடாது. நீங்க இயேசுவை இப்பொழுது தரித்து கொண்டீர்கள். அம்மாவா இல்லையா? 2 பெண்கள் என்ன பண்ணாங்களாம், ஒரு காட்டு வழி பாதை வழியாக கடந்து போய் ஒரு கிராமத்துக்குள்ளே மீன் விற்பதற்காக மீன் கூடைய சுமந்து கொண்டு போனாங்களாம். அவங்க போன நேரம் மாலை ஒரு 3 மணி. பாதி மீன் விற்றாங்க, பாதி மீன் விற்கல. ஆனாலும் விற்கணுமேனு சொல்லி அவங்க அப்படியே சுற்றிக்கினே இருக்கும் பொழுது மணி 6க்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ இருட்டி போச்சு.
திரும்பி வந்தால் டேஞ்சர். ஏன்னா அந்த காட்டு பாதை வழியாக வரும்பொழுது அங்கே சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் வரும். ஆகவே என்ன செய்வதுன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பூக்கள் வியாபாரம் பண்ணுகிற ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. அந்த 2 பெண்களையும் கூப்பிட்டு, என்ன பதட்டமாக நிற்கிறீங்க? இல்லையா, மீன் விற்க வந்தோம், பாதி மீன் தான் காலியாச்சு, பாதி மீன் இருக்குது, நாங்கள் இப்போ போக முடியாது, இருட்டாகி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்கிக்குங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்கிக்குங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு அறையை கொடுக்குறோம், நீங்கள் பொழுது வெடிஞ்சு என்ன பண்ணுங்க, கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி. கவனிங்க, மீனை வைக்க வேண்டிய இடத்துல எங்கே வைக்கிறாங்க? ஒரு கப்பு தானே அடிக்கும், ஒரு பாத்ரூம் மாதிரி ஒரு இடத்துல, தேவையில்லாத ஒரு இடம், அந்த இடத்துல மீனெல்லாம் வச்சு பத்திரப்படுத்திட்டாங்க. இவங்க 2 பேரையும் கவனிங்க, இவங்க எந்த ரூமில் விட்டாங்கன்னா, பூக்கள் நிறைய இருக்குதே அந்த ரூமெல்லாம், அங்கே பூக்கள் சேமித்து வச்சு மறுநாள் காலையில் இவங்க கட்டுவாங்க. அந்த இடத்த இவங்களுக்கு விட்டா இதுங்களுக்கு தூக்கம் வரல, பொண்டு படுக்குதுங்க, தூக்கம் வரல. அந்த பூக்கள் வாசனை இதுங்களுக்கு தூக்கம் வரலையா. அந்த அறையில் லைட் வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தா இதுங்க 2 பேர் படுக்குதுங்க. ஏம்மா என்னம்மா தூக்கம் வரலையா, புது இடமா இருக்கிறதுனால அப்படின்னோடனே, ஐயோயோ அப்படி இல்லைங்கம்மா, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிச்சான். என்ன சொல்லுங்க? இல்லைம்மா தப்பாக நினைக்காதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து நாங்கள் எங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறோம், எங்களுக்கு இந்த வாசனை ஒரு மாதிரியாக இருக்குது, எங்களுக்கு அந்த வாசனை தான் பிடிச்சிருக்குது, அதனால தூக்கம் வரல அப்படின்னு இந்த அம்மா தலையில் வச்சுக்கின்னு, சரி போங்க எத்தாந்து வச்சுங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கினாங்களாம். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் கவனிங்க, உடனே அதாவது கொஞ்சம் மீன் எடுத்தாந்து கவனிங்க பக்கத்தில் வச்சுக்கணுன்னே நல்லா தூக்கம் வந்துச்சான். அது மாதிரி தான் நாயை குளிப்பாட்டி வச்சா கூட அது புத்தியை காட்டுமா. தப்பாக நினைக்கக்கூடாது. நம்மை கூட அவருடைய ரத்தத்தால் கழுவி குளிப்பாட்டி அவருடைய திருச்சபை என்கிற இந்த இடத்துல நம்மை நாட்டி இருக்கிறார். ஆனால் நம்மளுக்கு எந்த வாசனை பிடிக்குது? அந்த மீன் வாசனை தான் பிடிக்குதா? யோசிச்சு பாருங்க. அந்த மீன் வாசனை பழைய வாசனை மச்சான், அந்த பொண்ணு கூட போய் சுத்தனை அதெல்லாம் ஞாபகம் வருது, மறுபடியும் கான்டாக்ட் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்கிறாரு. ஆமாம். ஏப்பா தியேட்டருக்கு போகலாமா, சினிமா பார்க்கலாமா? கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. அப்போ இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் செய்கிறது போல இனி நீங்கள் செய்யாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாயும் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. இந்த உலகத்தில் பாவ காரியங்களை அசுத்தங்களை அப்படியே ஆவலோடு செய்யும்படிக்கு உலகத்தை அலைஞ்சின்னு இருக்கிறான். நீயும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம், பழைய மனுஷனை கலைந்து போட்டு இருக்கிறோம். ஆமாம், அல்லேலூயா. பழைய மனுஷி வாயை திறந்தா பஜாரியாக மாறிடுவாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட மனுஷன் இல்லை இப்போ, அப்படிப்பட்ட மனுஷி இல்லைண்ணா. ஆமாம், புரியுதுங்களா நான் சொல்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய மனுஷன் புருஷன் தெரியாமல் ஒரு அடி அடிச்சிட்டா திருப்பி இது 2 அடி அடிக்கும். அது மாதிரி பழைய மனுஷியா இல்லை, கிறிஸ்துவுக்குள் புது மனுஷி. தெரியாதனமா புருஷன் வாடின்னுட்டா கூட என்னடா அப்படின்னு பழைய மனுஷி கேட்கும். ஆனால் புது மனுஷி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் சகித்துக்கொள்ளும். ஆமாவா இல்லையா? சகித்து கொள்றீங்களா எல்லாத்துலேயும்? இல்லை முன்ன விட பயங்கரமாக தப்பா நினைக்காதீங்க, முன்ன விட பயங்கரமாக எனக்கு ஆக்ரோஷம் வருதுங்க அப்படின்னா மறுபடியும் ஜென்ம சுபாவம் வந்து ஒட்டிக்கிச்சு, மறுபடியும் ஜென்ம சுபாவம் வந்து ஒட்டிக்கிச்சு. ஆகவே நீங்கள் சொல்லுகிறார், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்களோ கையை தட்டலாமா? அந்த நீங்களோனா யாருன்னா நீங்கள் தான். ஆமாம், இங்கே சொல்கிறாரு நீங்களோ அப்படின்னு. எபேசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொன்னாலும் அது நம்மை குறிக்கிறது.
நீங்களோ இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்துள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆகவே பழைய மனுஷன் இச்சைக்கு அப்படி அடிபணிந்து போகிற மனுஷன், சரிங்களா? அந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, எதை பார்த்தாலும் இச்சிக்கிற மனுஷன். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவன் செத்து போயிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பழைய மனுஷன் மரித்து புதிய மனுஷன் நீதிக்காக வாழும்படிக்கு உயிரோடு கூட எழுந்திருக்கிறான். ஆகவே ஜென்ம சுபாவம் நமக்குள்ள மறுபடியும் ஒட்டி இருக்குமானால் அதை கலைந்து போடுங்கள். அல்லேலூயா, ஆமென். ஆகவே பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவிகள் பல செய்வார். உதவிகளை செய்வார், நன்மைகளை செய்வார், ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் சுபிட்சமாய் மாறும், உங்கள் குடும்பம் விருத்தி அடையும். ஆனால் அந்த பழைய மனுஷன் ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. மூன்றாவது காரியம், லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரம் 42வது வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். போதும். மூன்றாவது காரியம், இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் இவ்விதமாய் ஜெபம் பண்ணுகிறார். அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே, இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆமென். அப்படின்னா கவனிங்க, அங்கே பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சுய சித்தத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. சுய சித்தத்தை நம்மை விட்டு விலக்குவோம். ஆமென். எத்தனை பேர் அன்பானவர்களே இந்த 9 மாசமா சுய விருப்பத்தில் ஓடி வந்திருக்கிறீங்க? இல்லைங்க, நான் ஆண்டவர் சொல்லி தான் நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்லி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சந்தோஷம். ஆனால் சுய சித்தத்திலே நடக்கிறோம் என்றால் கவனிங்க, மாம்சத்துக்குரியவர்கள் சுய சித்தத்திலே நடப்பார்கள். ஆனால் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படுகிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவார்கள். அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆகவே நம்ம யாரால நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? சொந்த புத்தி சொல்ற பேச்சை கேட்டு நடக்கிறோமா? மனசு சொல்றதை கேட்டு நடக்கிறோமா? இல்லைங்க. கவனிங்க, யாரு சொல்லி நடக்கணும்னா ஆண்டவர் சொல்லி நம்ம நடக்கணும். கவனிங்க, ஆண்டவர் சொல்லுவாராங்க, ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார் வேதத்தில். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல கண்ணை வைத்து உனக்கு. கவனிங்க, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் பைபிள் சொல்கிறது. ஆகவே நீங்க வேதத்தின்படி நடக்கிறீங்கன்னா நீங்க தேவ சித்தத்தில் நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா வேதத்தை விட்டு விலகி நடத்தப்படுகிறீர்கள் என்றால் உங்க சுயசித்தம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய சுயசித்தம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் உங்கள் மனசாட்சி சொல்வதாக, உங்கள் மனசாட்சி நிச்சயமாக சொல்லும், 9 மாதமா நீ ஓடி வந்த ஓட்டம் உன் பேச்சு, சொந்த பேச்சை கேட்டு தான், உன் இஷ்டத்தில் தான் ஓடி இருக்கிற. அதனால தான் உன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள். போனது போகட்டும். கவனிங்க, அடுத்த நாளிலிருந்து இல்லை, இந்த நேரத்தில் இருந்து ஆண்டவரே என் சுய சித்தத்தில் நான் நடக்கக்கூடாது, உம்முடைய சித்தத்திலே நான் நடக்க வேண்டும். ஆனாலப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில வந்து அவர் தேவகுமாரனாய் இருந்தாலும் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சுய சித்தத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் பிரச்சனை மேல பிரச்சனை.
ஆமாம், அல்லேலூயா. ஆகவே சுய சித்தத்தை விட்டு நீக்குங்கள். சுய சித்தம் உங்களிடத்தில் இருக்குமானால், இதுவரைக்கும் சுயமாய் நீங்கள் நடப்பீர்களானால், அந்த சுய சித்தத்தை விட்டு வெளியே வாங்க. உங்களை ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சுய சித்தத்தில் இரவெல்லாம் மீன் பிடிச்சான். யாரு? ஆமாம், பிடிச்சானா? இல்லை, மீன் பிடிச்சான். ஆனால் ஒன்று கூட என்ன பண்ணல, கிடைக்கல. ஆனால் இந்த காலை நேரம் இயேசு கிறிஸ்து வந்து படகை கேட்கிறான். படகை கேட்டவனே கொடுக்குறான். இப்போ அந்த படகின் மேல் ஏறி அமர்ந்து இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுகிறார். அந்த போதகத்தையே கேட்டுக்கொண்டிருந்த பேதுரு ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கும்போது இப்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, படகை ஆழத்திற்கு கொண்டு போய் வலைகளை போடு. எதுத்தெல்லாம் பேசலை. ராத்திரிலாம் நான் மீன் பிடிக்கிற ஒரு மீனவனை, எக்ஸ்பர்ட், அனுபவம் உள்ளவன். ஆனால் ராத்திரிலாம் போட்ட ஒன்றுமே கிடைக்கல. இன்னமும் சொல்ல வந்துட்டாரே இவர், உங்களுக்கு மீனை பற்றி என்ன தெரியும், வலை போகிறத பற்றி என்ன தெரியும், மீன் பிடிக்கிற தொழிலை பற்றி என்ன தெரியும், அப்படிலாம் கேள்வி கேட்கல. அவன் சொல்கிறான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் இந்த தடவை உங்கள் சித்தத்தின்படி, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைகளை போடுகிறேன். போட்டான். பைபிள் சொல்கிறது, 2 படகுகள் அமுழத்தக்கதாக, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக பேதுரு மீன்களை பிடித்தார். எப்பொழுதுமே தேவ சித்தத்தில் போனால் ஆசீர்வாதங்க. நான் ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கக்கூடாது. உமக்கு எது பிடிச்சிருக்குதோ அதில் என் கையை பிடிச்சி நீங்கள் நடத்தி செல்லுங்க. எத்தனை பேர் இப்படி ஜெபிக்க முடியும்? அதுதான் நமக்கு சேஃப்டியான ஜெபம். அப்போ நான் நினைக்கிறதுலாம் நடக்க வேணாம், எனக்கு பிடிக்கிறதுலாம் நடக்க வேணாம். உமக்கு எது பிடிச்சிருக்குதோ அது தற்காலிகமாக எனக்கு விருப்பம் இல்லாமல் போனாலும் என் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு போங்க. அல்லேலூயா, ஆமென். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, கவனிங்க, தேவ சித்தத்தில் நடக்கிற பிள்ளைகளை தான் கண்ணோக்கி பார்ப்பார் கர்த்தர். தேவ சித்தத்தில் நடக்கிற பிள்ளைகள் ஹெல்ப் கேட்ட கர்த்தர் நிச்சயம் இறங்கி வந்து செய்வார். தேவ சித்தத்தில் நடக்கிற பிள்ளைகள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யோவான் சொல்லுகிறார். யோவான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நீங்க படிக்கும் பொழுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். அங்க படிக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானதை ஒரு மனிதன் செய்தால் அவன் பெருமூச்சு கூட கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். யோசபாத் அப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவன், தேவனுடைய சித்தத்தில் நடக்கிறவன். ஆகவே போர் முனையில் அகப்பட்டு, கவனிங்க, யோசபாத்தை கொல்லும்படிக்கு ஈட்டிகள் நீட்டப்படுகிறது. அவன் கர்த்தாவன் தான் கதர்னான். அந்த கூக்குரல் ஆண்டவருடைய பார்வையில் உடனே எட்டினது. என்ன நேர்ந்ததோ கொல்ல வந்தவனுங்க, ஒருவேளை அவங்களுக்கே குருட்டாட்டம் முடிச்சு போச்சு என்ன தெரியல, எல்லாரும் அவனை விட்டு விலகினார்களாம். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? நீங்கள் தேவ சித்தத்தின்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு ஆபத்து நடந்தால் கூட எசப்பான்னு கதர்னா போதும், மயிர் இழையில் நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் சுய சித்தத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் சுய சித்தத்தில் நடக்கிறதுக்கு பிசாசு கிட்ட வருவான். அப்பாலே போ சாத்தானே, என் பிதாவினால் நடப்படாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கி எரியப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி ஓட வேண்டும். லோத்துடைய மனைவி, பிள்ளைகள், ஆனால் கவனிங்க, தேவனுடைய சித்தத்திற்கு அவங்க இணங்காம கீழ்ப்படியாம, எங்களுக்கு தெரிஞ்ச ஊரு கிட்ட இருக்குது அங்கே ஓடுற ஆண்டவரேன்னு ஓடினாங்க. கவனிங்க, முடிவு என்னன்னா, மனைவி உப்பு தூணாய் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினார். 2 பெண் பிள்ளைகளும் கவனிங்க தகப்பனோடு தவறான உறவு கொண்டார்கள். அதன் மூலமாய் காலம் முழுவதும் அருவருப்பான 2 சந்ததி உண்டாச்சு, அம்மோன், மோவாப். யோசிச்சு பாருங்க. அவன் மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், மலைக்கு ஓடிப்போ நீ அடிந்து போகாதபடிக்கு என்று சொன்ன அந்த தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஓடி இருந்தால் குடும்பம் நல்லா இருந்திருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட தேவனுடைய சித்தம் நிறைவேறுமானால், தேவனுடைய சித்தம் நடப்பதற்கு கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த குடும்பம் பிளஸ்ஸிங்காக இருக்க அன்பானவல்ல. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ எங்கனா போய் நான் முட்டிக்கு நீ நிற்கிற ஆண்டவரே, நான் ஆண்டவர் பொறுப்பு இல்லை, நான் தான் பொறுப்பு. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஒருவேளை இந்த 9 மாதங்களாக நாம் நம்முடைய சுய சித்தத்தில் ஓடி இருப்போமானால் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் சுய சித்தத்தில் என் சுய பலத்தில் என்னுடைய பிரயாசத்தில் ஓடி ஓடி ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சம் தொடங்க ஆரம்பிக்கும். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற வார்த்தை பலிக்க ஆரம்பிக்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அட்டென்ஷன் ப்ளீஸ், கவனிங்க. நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற மனுஷன் தாராளமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். கர்த்தர் உடனே உத்தரவு கொடுப்பார். தேவனுடைய சித்தத்தின்படி ஓடுகிற எலியா, என் தேவனே என்னை கேட்டருளும், அக்கினி இறங்கட்டும். கவனிங்க, ஒரு அரை நிமிடம் ஜெபம், உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. காரணம் தேவனுடைய சித்தத்தை செய்கிற எலியா. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்த அந்த தானியேலை தூக்கி சிங்கங்கள் இருந்த கெபியில போட்டார்கள். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் நடக்கிற பிள்ளைகளா இருப்பீர்களானால் உங்களுக்கு எதிராய் வருகிற மனுஷ சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டி போடுவார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அடங்கி போவார்கள். உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி ஓடுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க. அல்லேலூயா. அடுத்து 4வது ஒரு காரியம். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீக்க வேண்டிய காரியங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன். உண்மையை மாத்திரம் பேச கடவன். அடுத்து களைந்து போட வேண்டியது, அடுத்து நம்மை விட்டு நீக்க வேண்டியது பொய். 9 மாசமா அது நம்ம கிட்ட ஒட்டின்னு வந்துச்சு. இந்த 9வது மாசத்தின் 29ஆம் தேதியிலிருந்து அதுக்கு குட் பை சொல்லுங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. பொய் வாயை திறந்தா பொய். இதில் என்ன பொய்? பச்சை பொய், காஞ்ச பொய், பொய் விசுவாச பொய் அச்சு விட்டுவான். ஏசப்பா மன்னிக்க மாட்டாரெல்லாம். சும்மா நீ எத்தனை தரம் தான் பொய் பேசுவேன். நீ புருஷங்கிட்ட போய், பொண்டாட்டிக்கிட்ட போய், புள்ளைக்கிட்ட போய், கண்ணீரோடு கூட போய். ஹல்லேலூயா. எல்லா அந்தரங்கத்தையும் கடவுள் பார்க்குறாரு. ஸ்தோத்திரம். உன் மனசாட்சியை உன்னை பற்றி பேசும். உன் மனசு உன்னை சொல்லும். கவனிங்க, துணிகரமாக தேவ சமூகத்தில் வந்து பொய் சொன்ன அனனியா சப்பிரால் செத்து போனாங்க. இன்னைக்கு பொய் பேசுறவனுடைய மனசாட்சியும் செத்து போய் கிடக்குது. அது 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 மரத்து போய் இருக்கிறது. தப்பாக நினைக்காதீங்க. அதில் சூடு சொன்னே இல்லை. ஆமென், அல்லேலூயா. இங்கே ரொம்ப மன கஷ்டமாக எபேசு பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு பவுல் எழுதுகிறார், அன்றியும் நம் ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம். நம்ம எல்லாரும் சகோதரர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சரீரத்தில் கவனிங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தலை. ஓகேவா? தலைனோடனே அந்த தலையெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரே தலை தான், இயேசு கிறிஸ்து. ஆமென். நான் என் மனைவி இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு தலை ஆண்டவர், என் மனைவிக்கு தலை நான், எனக்கு தலை இது. கவனிங்க, இந்த தலையிலிருந்து தான் உத்தரவு வருது. உதாரணமாக நான் நடந்து போயின்னே இருக்கிறேன், காலில் செப்பல் போடாமல் டக்குன்னு ஒரு முள் அப்படி காலை வச்சோன்னு குத்திச்சு. கொத்தனை பண்ணி எல்லா அவயமும் பாடுபடுது தெரியுமா? வாய் கத்துதா இல்லையா? கை ஆட்டோமேட்டிக்காக போதா இல்லையா? கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வருதா இல்லையா? அப்போ ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் கூட சேர்ந்து பாடுபடுகிறது. கிறிஸ்துவுக்குள் சகோதரராக இருக்கிற நாம எல்லாரும் அவயங்களாக இருக்கிறோம். இயேசு நமக்கு தலையாக இருக்கிறார். அப்போ
அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஸ்தோத்திரம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஆமென். பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். பொய் பேசுகிற வீட்டில் எந்த நேரமும் சண்டை சச்சரவு தான் இருந்து கொண்டே இருக்குமா, வசனங்கள் இருக்கிறது, நிம்மதியே இராதான், சமாதானமே இருக்காதுன்னு சொல்லி நீதிமொழிகள் அட்டவணை புத்தகத்தில் ஃபுல்லாக எழுதி இருக்குதுங்க. ஆகவே பொய் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆடா என்னப்பா தம்மா துண்டு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பொய்யை கூட ஆண்டவர் உபச்சார லிஸ்ட்டில் கொண்டு வந்துடுறாரு. தெரியுமா உங்களுக்கு? உபச்சாரம் பண்ணுறாங்களே அந்த பாவத்தில் இது ஏங்க அவர் சேர்க்கணும்? சேர்த்துருக்கிறாரா இல்லையா? எங்கே சேர்த்துருக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8வது வசனம். 21 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இதெல்லாம் பாவத்தில் வர்ற லிஸ்ட். அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், பொய்யர். நீ பொய் பேசினா விக்கிரக ஆராதனை செஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஒரு ஆமென் தான் வருது. பொய் பேசிட்டா நீ கவனிங்க, தப்பா நினைக்காதீங்க, ஒரு ஆவிக்குரிய உபச்சாரம் பண்ணிட்டோன்னு அர்த்தம். எங்க எனக்கு புரியுதுங்க. எனக்கு மாத்திரம் அப்படி கையை தூக்கி அப்படி இறக்கிடுங்க பார்க்கலாம். புரியுதுங்க. ஏன்னா அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டார். நம்ம பொய் அசால்ட்டா நினைக்கிறோம். அட பொய் இதெல்லாம் கூடுவா ஆண்டவர் அப்படின்னு இல்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் தான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவான். உலகம் நினைக்கிற உண்மை வேற, அவர் எதிர்பார்க்கிற உண்மை வேற. அல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, பொய் கவனிங்க, பயப்படுகிறானே அதுக்கு ஈக்குவல் ஆக்குறாரு. பொய் கவனிங்க, அருவருப்பான காரியங்களை செய்யறானே அதுக்கு ஈக்குவல் ஆக்குறாரு. பொய் கொலை பண்றானே அதுக்கு ஈக்குவல் ஆக்குறாரு. சரிங்களா? ஆகவே பொய்யை களைந்து போட வேண்டும். அடுத்ததாக எபேசியர் புஸ்தகம் 4 அதிகாரம் எபேசியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 31வது வசனம். கவனிங்க, களைந்து போட வேண்டிய அடுத்த காரியம் சகல விதமான கசப்பு. வச்சிருக்கிறோமா உள்ளத்துல கசப்பு? யார் மேலேயாவது நம்ம மற்றவங்க மேலே கசப்பை வச்சுட்டு இங்கே வந்து அடிச்சு விடுவோம் பாருங்க. யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எப்போது நன்றி சொல்வேன். பிசாசு சிரிப்பான். சரிங்களா? பாருவன் நம்மாலுன்னு பிசாசு இன்னொரு பிசாசு கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவன் உள்ளுக்குள்ள அவ்வளோ கசப்பு வச்சிருக்கிறான். சரிங்களா? வாய் சொல்லக்கூடாது, இதயம் சொல்லணும். யார் மேலேயும் நம்ம கசப்பு வச்சிருக்கக்கூடாது. அப்போ கசப்பு அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். சினி ஆக்டர்ஸ் தரையில் நடிக்கிறார்கள், பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் தரையிலே நடிக்கிறார்கள். கையை தட்டலாமா? அவர்களை விட சிறந்த நடிகர்கள் நாம் தான். வலிச்சா கூட சிரிச்சுக்கினே என்ன பண்ணுவான், கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆமாம், உணர்ந்து கண் கலங்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். அதை கூட என்ன பண்ணுவான், நீ சொதத்தை சொல்லிங்கப்பா, சர்வீஸ் முடிஞ்சுதான், ஆராதனைக்கு வந்துட்டு அப்பாடா அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு வரணும். சரிங்களா? ஆமாம், புரியுதுங்களா? நீ சொல்கிறாரு, யார் மேலேயும் நம்ம கசப்பு வைக்க வேண்டாம். என்னத்தை கொண்டு வந்தால் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? நாளைக்கு இருப்புமா நிச்சயம் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் மேலே கசப்பு வச்சுக்கின்னு, அல்லது சொந்த பந்தத்தின் மேலே கசப்பு வச்சுக்கின்னு, அல்லது கூட பிறந்த அண்ணன் தம்பி மேலே கசப்பு வச்சுக்கின்னு, அக்கா தங்கச்சி மேலே கசப்பு வச்சுக்கின்னு என்னத்தை வாரிக்கின்னு போக போகிறேன்? நீ யோசிங்களா கொஞ்சம்? கிரியையிலேயே கொண்டு வரலன்னா நீ நானே எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அக்கிரமம் செய்காரன்னு விட்டு அப்பால போன்னு கட்டாயம் சொல்லுவார், கட்டாயம் சொல்லுவார். அப்போது கவனிங்க, காண்கிற ஒரு சகோதரத்தை அன்பு கூறாவிட்டால் காணாத தேவன்கிட்ட எப்படி அன்பு கூற முடியும்? கசப்பே கிடையாதுன்ற நீ காணாத தேவன்கிட்ட எப்படி அன்பு கூற முடியும்? ஆகவே இங்கே முதல் பாயிண்டாக எழுதுறாரு. ஏன் அதை சொல்கிறாருன்னா, கசப்பு ஜனங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அந்த சபை மக்களை பார்த்து சகல விதமான கசப்பும் கோபத்தை விட்டு நீக்கு. சரிங்களா?
கோபம் வந்தா அவ்வளோதான், பேய் மாதிரி மாறிடுறாங்க நிறைய பேர். நீங்கள் கிடையாது, நீங்களாம் நல்லவங்க. அந்த மோசமான ஜனங்களை பார்த்து சொல்கிறேன். கோபம் வந்தா அப்படி பேய் மாதிரி மாறிடுறாங்க. பாஸ்ட் தான் அவர் சிறைச்சாலை மினிஸ்ட்ரியை போய் சந்திச்சாராம். அப்படியே ஊழியர் செஞ்சு கொண்டே இருக்கும்போது அங்கே சில பேர்கிட்ட பழக்கமாயிட்டாராம். அப்போது ஒரு ஆயுள் கைதி தண்டனை பெற்ற ஒரு மனுஷனை பார்த்து கேட்டாரா, நல்லா பேசுகிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, என்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, மனைவியை கொலை செஞ்சுட்டேன். ஐயோ வேணும்லாம் கொலை செய்யலை, எனக்கும் அவளுக்கும் ஒரு வாக்குவாதம். அப்படி வாக்குவாதம் வந்தபோது சும்மா கத்தின்னு இருக்கிறியான்னு தூக்கி போட்டேன். தூக்கி போட்டது அருவாமனைன்னு எனக்கு தெரியாது, கரெக்டாக போய் அவள் கழுத்தில் என்ன பண்ணிச்சு, ஊற்றிச்சு. இந்த மாதிரி கோபம் நிறைய வந்தால் பேயாட்டம் ஆடுவாங்க ஜனங்க. ஆத்திரக்கானுக்கு புத்தி மட்டும். அப்போது கோபம் வந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில பேர் இந்த முடியை தான் பிச்சுக்குவாங்க. ஏன் உன் முடி வலிக்க போகுது, விட்டுடு, முடியை பிச்சுக்கணும் கத்துவாங்க. பார்த்துக்கிறீங்க நீங்கள்? ரட்சிக்கப்பட்டன்றத காலையில் டம்மு 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 டம்முன்னு அடிச்சு, அப்புறம் வந்து மாலை எழுதாப்பா என்ன மன்னியும் செக் அப்பால எத்தனை நாள் இதே செய்வேன். ஆண்டவர் எத்தனை முறை இந்த பலவீனம் உன்னை விட்டு நீங்கட்டும். அன்னைக்கு சொன்னேன், எஸ்அப்பா என் பிதாவினால் நடப்படாத நாட்டெல்லாம் என்னை விட்டு வேரோடு கூட பிடுங்கி எரியப்பட ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன். மறுபடியும் அதே தான் செய்கிற. கனி அவர் கொடுக்க மாட்டார், நம்ம தான் கொடுக்கணும். ஆமாம். அப்போது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். படிக்கிறோம். மூர்க்கமும் என்னதுங்க? மூர்க்கம். அடுத்தது கூக்குரல், ஒரே கூச்சல். அந்த எப்போ பாரு வீட்டில் சண்டை சச்சரவு. வீட்டு பக்கமே வர்றதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ எப்போ பாரு சில வீடுகள் அந்த இடத்துல சாபம் தாங்க இருக்குது. எப்போ பாரு குறிப்பிட்ட சில வீடுகள் காலையில் நான் சில நேரம் 2 மணிக்கு எழுந்து வெளியே வந்தால் ஒரே காட்டு கத்தல். சொல்கிறேன், நாங்கள் கண்கூட பார்த்துருக்குறேன், கேட்டு இருக்கிறேன். ஒரே கூச்சல், ஒரே குழப்பம், ஒரே அழுக சத்தம். நீ ஆண்டவரை மறந்தாய், வேதத்தை மறந்தாய், ஆண்டவர் உன்னை மறந்தாய். அப்போ கவனிங்க, நீதிமானுடைய வீட்டிலே கம்பீர சத்தம் தொனிக்கணும். ஆனால் கூக்குரல், அதாவது கூச்சல், சண்டையின் சத்தம் வரக்கூடாது. கணவன் மனைவி பிள்ளைகள்னா அந்த குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறதே அடுத்த வீட்டுக்கு தெரியக்கூடாது. அப்படி வாழணும். அல்லேலூயா. மற்றவங்க சாட்சி கொடுக்கக்கூடாது. எப்படி? ஐயோ அந்த குடும்பம் இருக்குதே, அப்பா அவங்க உங்கள் சர்ச்சுக்கு வராங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ கூக்குரல், தூஷணம் என்னன்னா பழி சொல். தேவையில்லாத மற்றவங்க மேலே சொல்லிக்கிட்டே இருக்கு. சில பேருக்கு கவனிக்க தூக்கமே வராது. இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர் குடும்பத்தில் போட்டு கொடுக்கலாம். ஒருத்தருக்கு என்ன பண்ண வருது? சில பேருக்கு தூக்கமே. இப்படிப்பட்ட ஒரு ஆவி, குறை சொல்லுகிற ஆவி. அவன் அவளை வச்சுக்கிறான், அவன் இவளை வச்சுக்க, எவனை வச்சுதான் உனக்கு என்ன? நீ இயேசுவை நோக்கி பார்த்து போ. இதுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நீ முதல்ல அந்த குறை சொல்கிற காரியத்தை கலைந்து போடு. ஆமாம். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பில் நிற்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது. ஆமாவா இல்லையா? ஏங்க நான் அடிக்கடி நினச்சி பார்க்குற 2 வசனம் பயமாக இருக்காது. கவனிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்தண்டையில் நாம் எல்லாரும் நிற்க வேண்டிய ஒரு நாள் வருது. ஏன் இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்களா? நீ நானும் நிற்க வேண்டிய நாள் வருதுமா? இன்னொரு வசனம், தேவனுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக நாம் நிர்வாணியாக வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஒருவருக்கே நம்ம எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆமென். ஆகவே தூஷணம், மனைவி மேலே தேவையில்லாத சந்தேகப்படுறது, மனைவி மேலே தேவையில்லாமல் பழி சொல்கிறது, புருஷன் மேலே தேவையில்லாமல் பழி சொல்கிறது, இதெல்லாம் வேண்டாம், விட்டு விடுவோம். அடுத்த மாதத்துக்குள்ளே போகிறோம். நமக்கு அது சுபிட்சமான மாதமாய் மாறுவதாக, காரியங்கள் கைகூடி வருகிற மாதமாய் இருப்பதாக, ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மாதமாய் இருப்பதாக. ஆகவே தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அல்லேலூயா. அங்கே கேட்டாங்க ஒரு காரியம், ஒரு வார்த்தை. யாருங்க? பிள்ளையின் தகப்பன். ஆண்டவரே விசுவாசிக்கிறேன்னு பொய்யா சொல்லிட்டாலும் என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு கெஞ்சினோம். இந்த கால வேலையில் நீங்கள நானும்
எஸ்அப்பா, இந்தந்த பலவீனம், இந்தந்த பாவக்காரியம், இந்தந்த ஒரு உமக்கு பிரியமில்லாத குணாதிசயம் ஏன் உள்ளத்தில் ஒட்டி இருக்குது, அதெல்லாம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு செய்யும் அப்படின்னு சொன்னால் முடிவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க, வாளாகாமல் தலையாவீங்க. சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சுக்குன்னு கொடுக்குது அப்படின்னு. அதை மாதிரி கர்த்தர் ப்ளஸ் பண்ணுவார். கர்த்தர் அது மாதிரி உங்களை விருத்தி அடைய செய்வார். ஆமாம், மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். ஆகவே நீங்களும் நானும் களைந்து போட வேண்டியவைகளை போட்டார். ஸ்தோத்திரம். நிச்சயமாக தேவனுடைய பார்வையில் கனத்துக்குரிய பாத்திரமாய், ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாய், அவருக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?